ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சைனா மற்றும் பாகிஸ்தான் மூலமா இந்தியாவுக்கு ட்ரோன் ரீதியான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு. வரும் நாட்கள்ல லடாக்கும் சரி காஷ்மீரும் சரி ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியே இருந்தது. இந்த நிலையில இந்தியாவுடைய டிஆர்டிஓ கண்டுபிடித்த அந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை லடாக் மற்றும் காஷ்மீர்ல டிப்ளாய் பண்ணி அது சம்பந்தமான சோதனைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மேலும் இந்திய ராணுவத்தையும் ட்ரோன் ரீதியாக வலுப்படுத்தக்கூடிய வகையில 140 கோடி மதிப்பீட்டுல 120 ட்ரோன்ஸ் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள லடாக்ல டிப்ளாய் பண்றதுக்கான ஒரு முயற்சியில இந்தியா இறங்கியிருக்காங்க. முதல் கட்டமா 30 ட்ரோன்ஸ் லடாக் பகுதியில ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள இந்தியா தரப்புல டிப்ளாய் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் ஹைபிரைட் டாக்டிக்கல் ட்ரோன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹைபிரைட் டாக்டிக்கல் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சர்வேலன்ஸ்க்காக பயன்படுத்துறது. இதை வச்சு நம்ம தீவிரமா கண்காணிக்க முடியும். மேலும் இதை லேப்டாப்போ அல்லது மொபைல் டேப்லெட்ல இருந்து கூட இதை ஆபரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை முதல் கட்டமா சோதனை செஞ்சதாகவும் அந்த சோதனை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்துல அந்த லடாக் மலைப்பகுதியிலிருந்து 1000 அடி உயரத்திலையும் இதை சோதனை செஞ்சு பார்த்ததாகவும் மோசமான வானிலை நிலவக்கூடிய பகுதிகளில் கூட இது துரிதமா செயல்படுறதாகவும் ராணுவம் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய இரண்டாவது கட்ட சோதனை பொறுத்த வரைக்கும் லடாக் ஈஸ்டர்ன் லடாக் பகுதியிலையும் அதே மாதிரி இந்தியாவுடைய நார்த்தன் மற்றும் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்லயும் மேற்கொண்டதாகவும் சிறப்பா செயல்பட்டதாகவும் இந்த ஒரு சோதனை வெற்றி அடைஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ஆகஸ்ட் மாதம் 30 ட்ரோன்ஸும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒட்டுமொத்தமா 120 ட்ரோன்ஸையும் லடாக் பகுதியிலையும் இந்தியாவுடைய பார்டர்ஸ் பகுதியிலையும் டிப்ளாய் பண்ண இருக்கிறாங்க. மேலும் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க மேட் இன் இந்தியா திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த ட்ரோன்ஸ்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் அனைத்துமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஹைபிரிட் ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இதுல இருக்கிற விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸுக்கும் ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் இடையில நடக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. 85% ஆப்கானிஸ்தானுடைய நிலப்பரப்புகளை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாலிபான்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்கள்ல மட்டுமே 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை தாலிபான்ஸ் கைப்பற்றினதாகவும் இதுல 8 மாவட்டங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டையே இல்லாம ஆப்கானிஸ்தானுடைய அரசு படைகள் இந்த மாதிரி தாலிபான்ஸ் வர்றது தெரிஞ்சுக்கிட்டே அவங்க பின்வாங்கிட்டாங்க. சோ அதனால சண்டையே இல்லாம கைப்பற்றி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆப்கானிஸ்தான் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தீவிர முயற்சி மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான்ல 4 இடங்கள்ல தூதரகங்கள் இருக்கு. குறிப்பா காபூல், கண்டஹார், அதே மாதிரி ஹெராத் மற்றும் ஜலாலாபாத் இந்த இடங்கள்ல எல்லாம் இந்தியாவுக்கு தூதரகங்கள் இருக்கு. மேலும் உலக அளவுல ஆப்கானிஸ்தான்ல தான் அதிகபட்சமா இந்தியாவுடைய அரசு சம்பந்தமாகவும் இந்தியா சம்பந்தமாகவும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் அங்க பணியாற்றிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல மட்டுமே. இந்த நிலையில ஜலாலாபாத் மற்றும் ஹெராத்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தூதரகங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே மூடப்பட்டது. இதற்கு கோவிட் சிச்சுவேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஆனா கண்டஹார் மற்றும் காபூல்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்தது. கண்டஹார் பகுதியில் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கும் தாலிபான்ஸுக்கும் இடையில பெரிய அளவுல மோதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறதாவும் இதன் காரணமா கண்டஹார்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூடப்பட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் ஊடகங்கள்ல வெளியா இருந்துச்சு. இந்த நிலையில இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவல் மறுத்திருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய தூதரகம் மற்றும் தூதரகத்துல பணியாற்றக்கூடிய இந்தியாவுடைய ஊழியர்களுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. சோ அந்த நிலைமை சரியில்லாதனால இந்தியாவை சேர்ந்த 50 தூதர்களை இந்திய விமானப்படையினுடைய சிறப்பு விமானம் மூலமா நாங்க இந்தியாவுக்கு அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அங்க நிலைமை மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க தூதரக செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு விமானங்கள் பாகிஸ்தான் வழியா போறதை தவிர்த்து வேற வழியா இந்தியாவுக்கு வந்ததாகவும் சில தகவல்கள் வெளியே இருக்குது. அதே நேரத்தில் கந்தகார் தூதரகத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய தூதர்களை இந்தியா அழைத்து வந்திருந்தாலும் அங்க இந்திய வீரர்கள் மற்றும் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இந்திய அதிகாரிகள் மூலமாகவும் அந்த தூதரகத்தை இந்தியா தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கிறதாவும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரி அரிந்தம் பக்ஷி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஆப்கானிஸ்தான்ல ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுறதாகவும் தாலிபான்ஸ் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய அரசுக்கு இடையிலான மோதல் அந்த விஷயங்களை இந்தியா உன்னி
உன்னிப்பா கவனிச்சுட்டு வரதாகவும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய இந்தியாவிற்காக பணியாற்றக்கூடியவர்களுடைய உயிர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிற்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் அங்க பணியாற்றிய 50 தூதர்களை வந்து இந்தியா அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, அந்த ஒரு தூதரகத்துல மட்டுமே இந்தியாவுக்கு வந்து 50 தூதர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுலயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பாகிஸ்தான் இது சம்பந்தமான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. உலக அளவுல ஆப்கானிஸ்தான்ல மட்டும் ஏன் வந்து இந்தியா இவ்வளவு தூதர்களை வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க? நார்மலா ஒரு நாடு எடுத்துக்கிட்டா அதனுடைய பரப்பளவு மக்கள் அடிப்படையில ஒரு அமெரிக்கா எடுத்துக்கிட்டா கூட இவ்வளவு தூதர்கள் வந்து அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஆப்கானிஸ்தான்ல உலக அளவுல வந்து இந்தியாவுக்கு வந்து அதிக தூதர்களை வந்து அங்க நியமிச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய ரா உள்ளிட்ட உளவு அமைப்புகளும் ஆப்கானிஸ்தான் வந்து வலுவா இயங்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த நிலையில தான் அந்த கந்தகார் தூதரகம் அப்படிங்கிறது வந்து அவங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை குறைச்சிட்டு இந்திய வீரர்கள் மூலமா அந்த தூதரகத்தை வந்து இப்ப இந்தியா வந்து இயக்கிட்டு இருக்காங்க. சோ பொறுத்திருந்து தாலிபான்ஸ் வந்து முழுமையா கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, தாலிபான்ஸ் கூட வந்து இந்தியா எப்படி வந்து இணக்கமா செயல்படுறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.